ஒரு சின்ன கிராமத்தில் ராஜா வீணா அப்படிங்கிற கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருந்தாங்க. ராஜா அன்னன்னைக்கு போய் காட்டில் விறகு வெட்டி கொண்டு வர காசை வச்சு அவங்க குடும்பத்தை நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது வீணா கொஞ்சம் அடுத்தவங்களோட பொருட்களையும் அடுத்தவங்களோட வசதியும் எண்ணி எண்ணி பொறாமப்படுறதோட தான் வாழ்க்கை இப்படி இல்லைன்னு எப்பொழுதும் அலட்டிக்கிட்டே இருப்பாள். ராஜாவோ கடின உழைப்பாளி. மற்றதை பற்றி யோசிக்காத வீணா, நமக்கு கிடைக்கிறது நமக்கு எப்பொழுதும் தானாக வந்து சேரும், நம்ம கடினமாக உழைச்சி நேர்மையாக இருந்தாலே போதும் அப்படின்னு ராஜா எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பான். வீணா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே காட்டுக்கு போகணும். அப்போ தான் விறகுகளை சீக்கிரம் வெட்டி நகரத்தில் விற்க முடியும். சரிங்க, நம்மளே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம நிலைமை மாற மாட்டேங்குது. பக்கத்து வீட்டில் பாருங்கள், புது வண்டி நகை அப்படின்னு வாங்கிக்கிட்டே போகிறாங்க. வீணா, உங்ககிட்ட நான் நிறைய முறை சொல்லிட்டேன், அடுத்தவங்கள பார்த்து நம்ம வாழ்க்கையை ஒப்பிடவே கூடாது. நம்ம கடினமாக உழைச்சி எல்லாருக்கும் உண்மையாக இருந்தால் நம்ம முன்னேற்றம் தானாக நடக்கும். ஆமாம், நீங்கள் எப்போதும் இப்படி தான் சொல்லுவீங்க. சரி, கிளம்புங்க. சீக்கிரம் விறக வெட்டிட்டு நகரத்துக்கு போய் ஆகணும். எந்த மரத்தை வெட்டலாம்? இந்த மரம் கரெக்டான மரம், இதை வெட்டலாம் இன்னைக்கு. என்ன ஒரு சவுண்டு கேட்குது? ராஜா, உன் கடின உழைப்பையும் நேர்மையையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வார்த்தை என்னோட பரிசாக வச்சுக்கோ. ரொம்ப நன்றி தேவதையே. வார்த்தை தானே பாருமோ ஏதோ தேவதை நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. சீக்கிரம் வா வா வா. இந்த பாரு, இந்த வார்த்தை நமக்கு பரிசாக கொடுத்துருக்கு. அட, வார்த்தை தானேங்க. என்னமோ ரொம்ப ப்ரீவிஷன் சொல்கிற மாதிரி என்ன ஏன் சொல்கிறீங்க? வார்த்தை தான் இருந்தாலும் இதோட ஏதோ ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது பொண்ணு முட்டையாக பாரு. இந்த வார்த்தை ஒரு பொண்ணு முட்டைகிட்டு இருக்கு வீணா. அட ஆமாங்க, பொன் முட்டைங்க, தங்க முட்டை. நான் கூட இந்த தேவதையை தப்பாக நினச்சிட்டேன். என்னடா இது, வார்த்தை போய் பரிசாக கொடுத்துருக்குங்க. ஆமாம் வீணா, பாரு, இந்த பொன் முட்டையை விற்றாலே ஒரு மாதத்திற்கு தேவையான பொருட்களையும் ஆடைகளையும் நம்ம வாங்கிக்கலாம். ஆமாங்க. ஏங்க, இந்த மாதிரி தினமும் ஒரு முட்டையை எடுத்து எப்போ நம்ம முன்னேறுறது? அதுக்கு என்ன நான் பண்ணுறது? வார்த்தை ஒரு முட்டை தானே எடுக்கு. எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. இந்த மாதிரி தினமும் ஒரு முட்டையை எடுத்து நம்ம எப்போ முன்னேறது? பேசாமல் இந்த வார்த்தை அறுத்து அதோட வயிற்றுக்குள்ளே உள்ள எல்லா முட்டையும் நம்ம எடுத்துக்கலாங்க. வேணாம் வீணா, அது நியாயமாகவும் இருக்காது, இந்த வாத்தும் பாவம். ஐயோ, நான் பேராசப்பட்டதுனால கிடைச்ச வார்த்தையும் அறுத்துட்டு அதுவும் இறந்து போச்சு. எனக்கு இது தேவைதான். அதுதான் உனக்கு அப்போவே சொன்னேன், பேராசை பெருநஷ்டம்.